Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா somas தான். இது வந்து தீபாவளி ஸ்பெஷல். அதோட வந்து இது தஞ்சாவூர் ஸ்பெஷலும் கூட. வாங்க இன்னைக்கு இந்த somas வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிண்ணத்துல வந்து 250 கிராம் மைதா எடுத்துறோம். 1/4 கிலோ அளவு எடுத்துறோம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவு ரவா சேர்த்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு கிடைக்கும். அடுத்து வந்து டேஸ்ட்டுக்கு பவுடர் சுகர், அதாவது ஜீனி வந்து பொடி பண்ணி எடுத்துறோம். அதை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துறோம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணி அதில் ஊற்றிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சோமாஸ் வந்து மேலையெல்லாம் மொறுன்னு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் வந்து, அதாவது எண்ணெய் தான் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கி அதோட ரொம்ப லூஸாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்க முடியாது. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் இந்த சோமாஸும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த சோமாஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். அதாவது பூரி பதத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லது. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஒரு மூடியை போட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்து அந்த சோமாஸில் வைக்கிற அந்த பூரணம் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு வானொலி வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து அதில் 100 கிராம் அளவு ரவா சேர்த்து நல்லா கொஞ்சம் சிவப்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா சூடு ஏறி கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு வறுத்ததும் இதை தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறோம். அடுத்து ஜீனி, அதாவது வெள்ளை சக்கரைன்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கோம். அதோட ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து அதோட பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாசனைக்கு தான். அடுத்து நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு தடவை வெறும் வாணலியில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதாவது அந்த தேங்காவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் வந்து அந்த சோமாஸ் வந்து கெட்டு போகாது. நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதையும் வந்து அந்த வறுத்த ரவா, ஜீனி, அதோட இந்த தேங்காய் துருவலையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கிறோம். அடுத்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து, அதாவது ரிவர்ஸில் ஒரு 2 டைம் சுற்றுனீங்கன்னா கருக்குன்னு அது வந்து 1-2 உடஞ்சி கொஞ்சம் பவுடராக கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ அதையும் வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் இந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த பூரணம் வந்து ட்ரை பூரணம் தான், அதாவது ஈரப்பதம்லாம் இல்லாமல் இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதை வந்து நம்ம தேய்ச்சி அதில் இந்த பூரணம் வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். அடுத்து சோமாஸ் தயாராகிடும். இப்போது இந்த சின்ன சின்ன உருண்டையாக இருக்குது, அதை எடுத்து நம்ம வந்து நைஸாக தேய்ச்சிக்கணும். அதாவது ரொம்ப தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நைஸாக இருந்தால் தான் அதோடது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா மேலே வந்து திக்காக இருந்தது அப்படின்னா வேக லேட்டாகவும், உள்ளே பார்த்தா அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நல்ல நைஸாக தேய்க்கணும். இப்போது இதுக்கு ஒரு கொழுக்கட்டை அச்சு தான் எடுத்திருக்கோம். இல்லை உங்கள்கிட்ட வந்து சோமாஸ் வச்சுருந்தாலும் அதையே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா சாதாரணமாக இந்த கொழுக்கட்டை அச்சியே போதும். இப்போது அதில் வச்சுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம அந்த பூரணத்தை இதில் உள்ளே வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சைடு வச்சாலும் சரி, இல்லை 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு கூட அப்படியே மடிக்கலாம். நான் வந்து ஒரு சைடு இன்னொன்று 2 சைடுமா வச்சு காமிப்பேன். அடுத்து இது ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுக்கிறோம். ஏன்னா அது பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தொட்டு அதை அமுக்கி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஓரத்தில் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், சூப்பரான சோமாஸ் தயாராகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இன்னொரு உருண்டை எப்படி செய்கிறோன்னு அதே மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருண்டையும் சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்து இதே மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். அதனால் வந்து லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக தான் இது பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவே சூப்பரான சோமாஸ். கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இதை வந்து செஞ்சு அசத்துங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் கூட, தீபாவளி ஸ்பெஷலும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட மோஸ்ட்லி தஞ்சாவூர் ஸ்பெஷலும் கூட. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அதோட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இது வந்து சாதாரணமாக நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கையாலே கூட மடிச்சு விட்டது. அதே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சோமாஸ் தயாராகிடுச்சு. மேல் பக்கம் வந்து மொறுமொறுன்னு, உள்ளே வந்து ஒரு ஸ்வீட்னஸோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.